எத்தனை பிரச்சனைகள், தினம் பிரச்சனைகள். மக்கள் வந்து நிம்மதியா தூங்க முடியல. தூங்கி எந்திரிச்சா காலில் வந்து கழுத்துக்கு மேல் தலை இருக்கான்னு தெரியாத அளவுக்கு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. பிரதமர் அதிகமாக வர்றதுக்கான காரணம் மாநிலத்தில் ஆட்சி என்பது இல்லாத காரணம். கவர்னன்ஸ், ஜீரோ கவர்னன்ஸ். இங்க அரசாட்சி மோசமா இருக்க காரணத்தினால பிரதமர் அடிக்கடி வராரு. தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழக மக்கள் என் மக்கள் என்ற நோக்கத்தோடு பிரதமர் வராரு. ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும், இந்த மக்களை சரி பண்ணணும், இந்த மக்களை காப்பாற்றணும் நோக்கத்தோட வராரு. இவங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி வராரு. ஆகவே இவங்க சட்டம் ஒழுங்கா வச்சிருக்கனால தான் பிரைம் மினிஸ்டர் வராருங்கிறது தான் இவங்க பகல் கனவு. பிரைம் மினிஸ்டர் காஷ்மீர் ஆரம்பிச்சு கன்னியாகுமரிக்கு எல்லா மாநிலங்களுக்கும் போறாரு, எல்லா மக்களையும் பார்க்கிறார்கள். இவங்க சட்டம் ஒழுங்கா பார்த்துக்கிட்டனால வராரு என்று நினைப்பது அவர்களோட முட்டாள்தனம். கஞ்சா பழக்கம் வந்து மிக அதிகமாக மத்திய சென்னையில குறிப்பாக குடிசை பகுதிகளிலிருந்து இந்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளோ விளையாடுவதற்கோ இல்ல படிப்பதற்கோ வசதிகள் செய்து தரப்படாதனால் இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரம் வந்து இளைஞர்களை அடுத்த தலைமுறையை சீரழிப்பதற்கு முன்னால் உடனடியாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு சமுதாயமாக செயல்பட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். இதை வந்து ஒரு வைராகியத்தோடு இதை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரக் ஃப்ரீ சென்னை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பயணம் சென்றோம். இன்ஃபேக்ட் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு சீட்டு கொடுக்கும்போது சொன்னதே 5 வருஷமா எம்பியை காணமாப்பா, போய் தேடி பிடிச்சிட்டு வாருன்னா சொல்லி அமைச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை. எந்த எம்பியும் வெளியே வரது கிடையாது, ஃபீல்டுக்கு போறது கிடையாது, மக்களை சந்திப்பது கிடையாது. எலெக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க, 500 ரூபா காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது மக்களை ஏழையாவே வைத்துட்டு இருந்தாதான் இந்த பணத்தை கொடுக்க முடியும். அதனால தான் இவங்க மக்களை வந்து ஏழ்மையிலிருந்து மீட்டுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுப்பது கிடையாது. ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது, குறிப்பாக சென்னையில் இருந்து கொண்டு வருகிறது. இந்த எம்பி எல்லாம் சட்டகாசம் கூட மக்கள் பார்த்தது கிடையாது. ஏசிரூம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எம்பியா இருக்காரு. இப்போ இன்னைக்கு நம்ம எக்போர் பகுதியில் தெருவாக 78 வார்டுல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து மக்கள் வந்து இந்த காவா தண்ணி பிரச்சனைகள்ல இருந்து, இந்த பகுதியில் வாழக்கூடிய அசுத்தமான சூழ்நிலையில இருந்து அவர்களோட அடிப்படைகள் டெய்லி தேவையான, அதாவது நித்தம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு வேதனையை வெளிப்படுத்துறாங்க. இங்க இருக்க கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ வரைக்கும் யாரும் வேலை பார்க்காத விளைவாக யார்டா சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அவங்க பிரச்சனைகளை. இன்னைக்கு போகும்பொழுது அந்த வெளிப்பாடை வந்து எங்கள்கிட்ட கொட்டுறாங்க. எங்களை கேள்வி கேளுங்க, இந்த மக்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, எங்களை இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை கொட்டுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.